2 டேஸ் லன்ச் மெனு வந்து சீக்கிரமாக நான் செஞ்சு பேக் பண்ணி ஆகணும். அதனால் சாப்பாடு ஒரு அடுப்பில் வச்சுட்டேன் குக்கரில், இன்னொரு அடுப்பில் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டேன். 2மே முடிஞ்சோடனே உருளைக்கிழங்கு வேக வச்சு அதை உரித்து வச்சுட்டேன். அதில் திரும்ப முட்டை ஒரு 4 போட்டு அதையும் வேக வச்சுக்கிட்டேன். சிம்பிளாக ரசம் தான் வச்சுருக்கேன். ஏன்னா பனிக்காலத்தில் எல்லாத்துக்கும் இருமல் சளி இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் காரசாரமாக செய்யலாம் அப்படின்ட்டு ரசம் சாதம் தான். தக்காளி ரசம் எல்லாம் தக்காளி வேறு சீப்பாக இருக்கிறதுனால இதில் வந்து என்ன பண்ணேன்னா சோம்பு போட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு, கறி மசாலா தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டாலும் சரி, கறி மசாலா போட்டாலும் போட்டுட்டு லாஸ்ட்டாக மிளகு போட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிற வேண்டாங்க. சூப்பராக இருக்கும் ரசம் சாதத்துக்கு. இதே சேம் தான் நான் வந்து அந்த முட்டைக்கும் என்ன பண்ணேன், வெறும் முட்டை கொடுக்காம பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் தக்காளி மட்டும் ஒரு தூக்கி இங்கே பாருங்கள் இதே மாதிரி வதக்கியிருக்கேன். அது வந்து முட்டை வந்து 2 கட் பண்ணி பெரட்டி கொடுத்துட்டேங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளானது தான். ரைஸ் வச்சுட்டேன், அவ்வளோதாங்க. இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லன்ச் மெனு பேக் பண்ணுறது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.